சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் நிற்காமல் முன்னேறிக் கொண்டிருங்கள். மெதுவாக முன்னேறினாலும் பரவாயில்லை. நின்று விடாமல் தொடர்ந்து செல்வதே உண்மையான வளர்ச்சி. குருவின் அருளுடன் எதுவும் சாத்தியம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. மனக்கட்டுப்பாடு, உள்ளக்கட்டுப்பாடு, எண்ண கட்டுப்பாடு ஆகியவை இருக்குமானால் 10 வருடம் வாழ்கிற ஒருவன் கூடுதலாக 30 வருடம் வாழலாம். ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தில் கருவறை பணியை இன்று திருவண்ணாமலை மாவட்டம் ரெட்டியார்பாளையம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை மதுரை மாவட்டம் திருமங்கலம் மகளிர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். எங்க மீனாட்சி மன்றத்திலேருந்து ரேவதி பேசுகிறேன். நான் ஒரு 30 வருஷமாக அமாவாசைக்கு வர்றேன். நான் வரும்போது 0 மாதிரி தான் இருந்தேன். இன்னைக்கு அம்மாவுடைய அருளால் அமாவாசைக்கு வர வர என் குடும்பமே, என் பிள்ளைங்க 2 பேரும், நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கிறோம். அம்மா அருளால் நல்லா இருக்கிறோம். அவ்வளோ அற்புதங்கள் அம்மா நடத்துகிறா. நாங்கள் மன்றம் வச்சுருக்கேன். மன்றத்தில் அம்மாவுடைய பங்காரம்மாவுடைய படங்கள்லாம் இங்கேருந்து வாங்கிட்டு போய் தான் வச்சுருக்கேன். அந்த படங்களை பார்த்தா அம்மா அங்கே நேராக தச்சுரூபமாக இருக்க மாதிரி இருப்பாங்க. அங்கேயே நம்ம என்ன வேண்டுனாலும் அது அப்படியே நடக்கும். அது மாதிரி எங்கள் தங்கச்சி பொண்ணுக்கு குழந்தை பிறந்து 5 வருஷமாக குழந்தையே இல்லை. அப்புறம் இங்கே சிங்கப்பூரில் இருந்துக்கிட்டு எனக்கிட்ட வேண்டிட்டு, அம்மா நான் இங்கே வந்திருக்கும்போது ரொம்ப செலவாயிடுச்சு, உடம்பு வேறு சரியில்லை, குழந்தை வேற இல்லை, எனக்கு நீங்கள் அம்மாட்ட வேண்டிக்கிங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து 5000 ரூபா இலவச மருத்துவமனைக்கு எழுதினேன். அதை கொண்டு வந்து நான் இலவச மருத்துவமனைக்கு எழுதிட்டு, அம்மா உடனே சரியாகி அவளுக்கு ஒரு குழந்தை கிடைக்கணுமா, அந்த குழந்தை அந்த கை நிறையா கிடைக்கணுமா, நீங்கள் தான் அவளுக்கு அந்த அருளை கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு போனேன். வேண்டிட்டு போய் 1 வாரத்திலேயே சிங்கப்பூர்லேயே கன்சீவ் ஆகிட்டா. இப்போ மாதமாக இருக்கிறா. இப்போ 7 மாதமாக இருக்கா. அம்மாவுடைய அருளால் என்ன குழந்தை பிறந்தா நல்லதோ அது நல்லபடியாக பிறக்கும். ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.